ஓம் சாந்தி 30/5/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்துக்கு செல்வதற்காக ஈஸ்வரிய தாமத்தில் அமர்ந்துள்ளீர்கள். இது சத்தியமான சங்கமாகும். இங்கே நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் சாந்தி தாமம் சுகதாமம் செல்வதற்காக ஈஸ்வரிய தாமத்தில், அதாவது சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இது சத்தியமான சங்கமாகும். இங்கே நீங்கள் புருஷோத்தமர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை விட உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் அல்ல. எப்படி? பதில்: பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நான் உலகத்திற்கு எஜமானராக ஆவதில்லை. உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகின்றேன் என்றால் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக ஆக்குகின்றேன். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாகிய நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றேன். ஆகையால் நீங்கள் என்னை விடவும் உயர்ந்தவர்கள் ஆகிறீர்கள். நான் எஜமானர்களான உங்களுக்கு சலாம் போடுகின்றேன். பிறகு நீங்கள் அப்படி மாற்றக்கூடிய தந்தையான எனக்கு சலாம் போடுகிறீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம். பாபா நமஸ்காரம் என்று பதில் சொல்வதும் கூட இல்லை. ஏனென்றால் பாபா நம்மை பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுகின்றார் மற்றும் உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுகின்றார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். பாபா பிரம்மாண்டத்திற்கு மட்டும்தான் எஜமானராக ஆகின்றார், உலகத்திற்கு எஜமானராக அவர் ஆவதில்லை. குழந்தைகளை பிரம்மாண்டம் மற்றும் உலகம் இரண்டுக்கும் எஜமானர்களாக மாற்றுகின்றார். அப்போது யார் பெரியவர் ஆவார்கள்? சொல்லுங்கள். குழந்தைகள்தான் பெரியவர்கள் அல்லவா? ஆகையால் குழந்தைகள் பிறகு நமஸ்காரம் செய்கிறார்கள். பாபா, தாங்கள்தான் எங்களை பிரம்மாண்டத்துக்கும் பிறகு உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுகிறீர்கள். ஆகையால் தங்களுக்கு நமஸ்காரம். முஸ்லிம் மக்கள் கூட மாலேக்கும் சலாம், சலாம் மாலேக்கும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதாவது நீங்கள் நலமாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள் அல்லவா? குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த குஷி இருக்கிறது. யாருக்கு நிச்சயம் இருக்கிறதோ, நிச்சயம் இல்லாமல் யாரும் இங்கே வரக்கூட முடியாது. யார் இங்கே வருகிறார்களோ அவர்கள் நாம் எந்த மனித குருவிடமும் செல்லவில்லை என்று தெரிந்துள்ளார்கள். மனித தந்தையிடம், ஆசிரியரிடம் அல்லது மனித உருவில் உள்ள குருவிடம் செல்லுவதில்லை. நீங்கள் ஆன்மீக தந்தை, ஆன்மீக ஆசிரியர், ஆன்மீக சத்குருவிடம் வந்திருக்கிறீர்கள். அந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர் ஒருவர்தான் இருக்கின்றார். இந்த அறிமுகம் யாருக்குமே இருக்கவில்லை. பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களில் கூட படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி யாரும் தெரிந்திருக்கவில்லை என்பது இருக்கிறது. தெரிந்திருக்காத காரணத்தினால் அவர்களை அனாதைகள் என்று சொல்லப்படுகிறது. யார் நன்கு எழுத படிக்க தெரிந்தவர்களோ அவர்கள் நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒரு நிராகாரமானவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவர் வந்து தந்தை, ஆசிரியர், சத்குருவாகவும் ஆகின்றார். கீதையில் கிருஷ்ணருடைய பெயர் புகழ் பெற்றிருக்கிறது. கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாயாக, அனைத்திலும் உத்தமத்திலும் உத்தமமானதாக இருக்கிறது. கீதையைத்தான் தாய் தந்தை என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி எந்த சாஸ்திரங்கள் ஆனாலும் சரி, அவற்றை தாய் தந்தை என்று சொல்ல முடியாது. ஸ்ரீமத் பகவத்கீதை தாய் என்று பாடப்பட்டுள்ளது. பகவானுடைய கமல வாயிலிருந்து வந்திருக்கும் ஞானம் கீதை ஞானமாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை என்றால் கண்டிப்பாக உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்று பாடப்படும் கீதை படைப்பவர் ஆகிவிட்டது. மற்ற அனைத்து சாஸ்திரங்களும் அதனுடைய இலைகள் போல படைப்புகள் ஆகும். படைப்பிடமிருந்து ஒருபோதும் ஆஸ்தி கிடைக்க முடியாது. அப்படியே கிடைத்தாலும் அது அற்ப காலத்திற்கானதாகத்தான் இருக்கும். மற்ற இவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அவற்றை படிப்பதன் மூலம் அற்பகால சுகம் ஒரு பிறவிக்கு கிடைக்கிறது. அதை மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள். பலவிதமான படிப்பு என்னவெல்லாம் இருக்கிறதோ
அதை மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள். அற்பகால சுகம் கிடைத்து விடுகிறது. பிறகு அடுத்த பிறவியில் வேறு படிப்பை படிக்க வேண்டும். இங்கே ஒரு நிராகாரமான தந்தைதான் இருக்கின்றார். அவர் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை கொடுக்கின்றார். வேறு எந்த மனிதராலும் அதை கொடுக்க முடியாது. அவர்கள் ஒரு பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக மாற்றி விடுகிறார்கள். பாபா ரூபாய்க்கு ஒப்பானவர்களாக, மதிப்புள்ளவர்களாக மாற்றி விடுகிறார். இப்போது பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். நீங்கள் அனைவரும் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் அல்லவா? சர்வவியாபி என்று சொல்லுவதின் மூலம் அர்த்தம் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறார் என்றால் பிறகு அனைவருமே தந்தையாகி விடுகிறார்கள். எல்லோரும் தந்தை என்றால் பிறகு ஆஸ்தி எங்கிருந்து கிடைக்கும்? யாருடைய துக்கத்தை யார் நீக்குவது? பாபாவைத்தான் துக்கத்தை போக்கி சுகத்தை அளிப்பவர் என்று சொல்லப்படுகிறது. தந்தையே தந்தை என்பதற்கு எந்த அர்த்தமும் வருவதில்லை. இது ராவண ராஜ்யம் என்று பாபா வந்து புரிய வைக்கிறார். இது கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. ஆகையால் சித்திரங்களிலும் கூட தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. நாம் பிரம்மாவின் வாய் வம்சாவழி பிராமணர்கள் ஆவோம். சுயம் பகவான் நம்மை மனிதரிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக படிப்பை கற்பிக்கின்றார் என்ற போதை மற்றும் குஷியில் இருக்க வேண்டும். புருஷோத்தம சங்கம யுகத்தில் புருஷோத்தமர் ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். 2. இப்போது நம்முடைய வானப்பிரஸ்த நிலை ஆகும். மரணம் கண்ணெதிரில் இருக்கிறது. திரும்பி வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆகையால் பாபாவின் நினைவின் மூலம் அனைத்து பாவங்களையும் சாம்பலாக்க வேண்டும். வரதானம். ஞானம் என்ற சாவியின் மூலம் பாக்கியத்தின் அழிவற்ற பொக்கிஷங்களை பெறக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர் ஆகுக. ஞானம் என்ற சாவியின் மூலம் பாக்கியத்தின் அழிவற்ற அளவற்ற பொக்கிஷங்களை பிராப்தி அடையக்கூடிய பெரும் செல்வந்தர் ஆகுக. விளக்கம். சங்கம யுகத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் பாக்கியத்தை உருவாக்குவதற்காக ஞானம் என்ற சாவி கிடைத்துள்ளது. நீங்கள் இந்த சாவியை பயன்படுத்தி எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பாக்கியம் என்ற பொக்கிஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சாவி கிடைத்ததும் பெரும் செல்வந்தர் ஆகிவிட்டீர்கள். ஒருவர் எந்த அளவு செல்வந்தர் ஆவாரோ அந்த அளவு அவரிடம் குஷி இயல்பாகவே இருக்கும். அழியாத குஷி என்ற நீர்வீழ்ச்சி அனுபவம் ஆகும். அவர்கள் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பியவர்களாக தென்படுவார்கள். அவர்களிடம் இல்லை என்ற பொருளே இருக்காது. ஸ்லோகன். தந்தையிடம் தொடர்பினை சரியாக வைத்துக்கொண்டால் அனைத்து சக்திகள் என்ற மின்சாரம் வந்து கொண்டே இருக்கும். தந்தையிடம் கனெக்ஷன் சரியாக இருந்தால் அனைத்து சக்திகள் என்ற கரண்ட் கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மை என்ற பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். எந்த அளவுக்கு தூய்மையோ அந்த அளவுக்கு பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி உள்ளது. ஒருவேளை தூய்மை குறைந்தால் பர்சனாலிட்டியும் குறைந்துவிடும். இந்த தூய்மை எனும் ஆளுமைதான் சேவையிலும் சுலபமான வெற்றியை பெற்றுத்தரும். மாறாக ஒரு விகாரம் இருந்தாலும் அதன் அணு அளவே இருந்தாலும் கூட மற்ற துணைவர்களும் அதாவது மற்ற விகாரங்களும் அவசியம் இருப்பார்கள். எப்படி தூய்மைக்கும் சுகம் சாந்திக்கும் ஆழமான சம்பந்தம் உள்ளதோ அவ்வாறே அசுத்தத்திற்கும் 5 விகாரங்களுக்கும் ஆழமான சம்பந்தம் உள்ளது. ஆகவே எந்த ஒரு விகாரத்தின் அம்சமும் இல்லாமல் இருந்தால்தான் தூய்மை எனும் ஆளுமையுடன் சேவை செய்பவர் என்று சொல்ல முடியும். நல்லது. ஓம் சாந்தி.